இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழியின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம். உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். இன்றைக்கு அநேகர் தாங்களே தங்களுடைய புகழ்ச்சியை சுய விளம்பரத்தை செய்து கொள்வதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியல்வாதிகள் அவர்கள் செய்யாததை செய்ததாக சொல்லி பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று சொல்லி பல காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் வாய் அல்ல மற்றவர்கள் உன்னை புகழட்டும், உன்னுடைய உதடு அல்ல அந்நியர்கள் உன்னை புகழட்டும். பழைய நம்முடைய முதல்வர், தமிழ்நாட்டில் முதல்வர் இருந்த காமராஜர் அவருடைய வாழ்க்கையில் அவர் பல காரியங்களை செய்தார். கிராமந்தோறும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். நிறைய இடத்துல அவர் அணைகளை கட்டி நீர்த்தேக்கங்களை அவர் டேம்ஸை உண்டாக்கினார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நண்பர் வந்து கேட்டாராம் அவரிடத்துல, நீங்கள் நிறைய காரியம் பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் செய்த காரியங்கள்லாம் வெளியே தெரியணும், ஜனங்களுக்கு தெரியணும், தேசத்துக்கு தெரியணும். ஆகவே அதை ஒரு திரைப்படமாக எடுத்து நாங்கள் அதை ஊராக காட்ட போகிறோம் என்று சொன்ன உடனே அவர் மறுத்து விட்டாராம். இல்லை, அது தேவையில்லாத காரியம். நான் போட்டிருக்கிற சாலைகளில் நடந்து போகும்போது ஜனங்களுக்கு தெரியும், இது அரசாங்கத்தால் முதலமைச்சரால் போடப்பட்டது. நான் கட்டியிருக்கிற பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது அந்த பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு தெரியும் இது யாரால் கட்டப்பட்டது என்று. நாங்கள் வைத்திருக்கிற டேமை, அந்த நீரை யூஸ் பண்ணும்பொழுது, விவசாயம் செய்யும்போது, குடிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் இந்த டேம் அணை யாரால் கட்டப்பட்டது என்று. ஆகவே அதன் மூலம் வருகிற புகழ்ச்சி எப்போதும் நானே என்னை குறித்து புகழ்ந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று மறுத்து விட்டாராம். எவ்வளவு ஒரு அழகான ஒரு பண்பு பாருங்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே நம்மை புகழட்டும். நம்மை தாழ்த்துவோம். கர்த்தரிடத்தில் நமக்கு புகழ்ச்சி, நம் நன்மைகளை செய்யும் பொழுது மனிதரிடத்தில் நமக்கு பாராட்டு அது தானாக வந்து சேரும். நாம் அதை நாட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, நாங்கள் நன்மைகளை செய்யும் பொழுது அது உமக்கு தெரிந்தால் போதும். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது வலது கை செய்கிறது இடது கை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களுடைய புகழ்ச்சியை நாடாமல் உம்மிடத்திலிருந்து நல்லது உண்மையும் உத்தமான என் ஊழியக்காரர்களே என்கிற அந்த புகழ்ச்சியை நாங்கள் நாடுகிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.